சொல்லுங்கம்மா. ஆதி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எதை பத்தி? ரஞ்சனி யாரையோ லவ் பண்றாளாம். எது? லவ் பண்றாளா? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுங்கிறது முக்கியம் இல்ல, யார லவ் பண்றாங்கிறது தான் முக்கியம். இது உனக்கு தெரியுமா தெரியாதா? மாம், சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நான் அவ விஷயத்துல தலையிடுற மாதிரி இல்ல. இது வரைக்கும் நான் அவளால பட்ட அசிங்கெல்லாம் போதும். டேய், முட்டாள்தனமா பேசாத. அவ லவ் பண்றது பிரச்சனை இல்ல, யார லவ் பண்றாங்கிறது தான் பிரச்சனை. அவன் கரெக்டான ஆளாங்கிறத விட நம்ம அந்தஸ்துக்கு ஈக்குவலா இருப்பானாங்கிறதா முக்கியம். ஏற்கனவே அவளால நம்ம குடும்பத்துல பல பிரச்சனை. இப்ப மறுபடியும் ஏதாவது ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்குடா. நீங்க ஏன் மாமா அவளை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க சொன்னா மட்டும் கேட்டுக்க போறாளா இல்ல புரிஞ்சுக்க போறாளா? கண்டிப்பா மாட்டா. நீங்க வேணா பாருங்க, அந்த 4 பசங்க கொடுக்குற தைரியத்துல ரோட்ல போற ஏதாவது ஒரு பிச்சைக்கார பையனை கூட்டிட்டு வந்து இவனதான் லவ் பண்றேன்னு சொல்ல போறான். இல்ல ஆதி, அப்படி ஒண்ணு மட்டும் நடக்கவே கூடாது. நான் செத்தாலும் அனுமதிக்க மாட்டேன். மா, அவ உங்க பெர்மிஷனையோ என் பெர்மிஷனையோ கேட்டு நடக்கிற பொண்ணாவ. அவதான் யார் பேச்சையும் கேட்க மாட்டாளே. அவ யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கிறதுக்காக நான் எல்லாத்தையும் அப்படியே ஒத்துக்க முடியாது ஆதி. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பிரைடு இருக்கு, அதை எந்த ரீசனுக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன். மா, இப்ப என்னமா பண்ண போறீங்க? நீங்க எடுத்து சொன்னா மட்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவ விட்டுருவாளா? முதல்ல அவ லவ் பண்றது யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். இது நடக்கவே விடக்கூடாது ஆதி. இத நாம தான் தடுத்து நிறுத்தணும். மாம், நீங்க தான் அவளை பத்தி ரொம்ப கவலைப்படுறீங்க. அவ நம்மளை பத்தி கவலைப்பட்டிருந்தா இப்படி லவ் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருந்திருப்பாளா? அவ கவலைப்படுறாளோ இல்லையோ, நம்ம குடும்பத்தோட மரியாதையை காப்பாத்தணும்னா நாம தான் அதுக்கு ஆக்ஷன் எடுத்தாகணும். முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிற வழியை பாரு. சரிம்மா, என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ஆனா நான் இப்பவும் சொல்றேன், நம்ம ரஞ்சனிய பத்தி யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வேஸ்ட் தான். கடைசியில் அவன் நமக்கு அவமானத்தை தான் தேடி கொடுக்க போறான். அப்படி ஒண்ணு நடந்தா தானே ஆதி நாம அவமானப்படுறதுக்கு. இது எந்த காலத்திலயும் நடக்கவே விடக்கூடாது. அவ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்மள மீறி போயிடுச்சு. அவ கல்யாண வாழ்க்கை நாம நினைக்கிற மாதிரி தான் நடக்கணும். சரிம்மா, நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். கம் இன். மேம், உங்களை மீட் பண்ணணும்னு சில பேர் வந்திருக்காங்க மேம். என்ன எதுக்கு மீட் பண்ணணும்? தெரியல மேம், கேட்டா ஏதோ இம்பார்ட்டண்டா டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ரொம்ப நாளா மீட் பண்ண ட்ரை பண்றோம்னு சொன்னாங்க, ஆனா முடியலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு உங்களை மீட் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. சரி, வர சொல்லுங்க. ஓகே மேம். உட்காருங்களா? டேய், நீங்க இங்க என்னடா பண்றீங்க? சாரி ரஞ்சினி. ரஞ்சினி, எங்க மேல ஏதாச்சும் உனக்கு கோவமா ரஞ்சினி? எனக்கு உங்க மேல என்னடா கோவம்? பொய் சொல்லாத. அப்புறம் ஏன் நேத்திக்கு நாங்க மெசேஜ் பண்ணதுக்கு நீ பார்க்க வரல? நீ வராம எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நாங்க என்ன பண்ணிருந்தாலும் எங்களை மன்னிச்சிரு ரஞ்சினி. இன்னும் வேணாலும் 4 அடி அடிச்சுக்கோ, ஆனா எங்களை பார்க்காம மட்டும் இருக்காத. டேய், என்னடா? எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்லடா. நேத்து கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு,
அதனாலதான் என்னால வர முடியல. நீ வராத அந்த ஒரு நாள் எங்களுக்கு ஒரு யுகமே தாண்டின மாதிரி ஆயிடுச்சு. நாங்க 4 பேரும் நீ வருவேன்னு வாசலை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களால ஒரு வண்டி கூட சரியா ரெடி பண்ண முடியல ரஞ்சனி. டேய் லூசு பசங்களா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் எதுக்கு உங்களை அவாய்ட் பண்ண போறேன்? எனக்கு நீங்க தாண்டா உலகமே. உங்களை விட்டு நான் எங்க போக போறேன்? அது நானே நினைச்சாலும் என்னால முடியாதுடா. உயிர் இல்லாம இந்த உலகத்துல என்ன ஜீவன் வாழும்? நீங்க 4 பேரும் என் உயிரடா. என்னடா நீயுமா? பயந்துட்டோம். போடா. பசங்க ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டானுங்களா? இவனுங்களை இப்படியே விடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். ஆதி சொன்னதுதான் சரி. இவனுங்களை பிரிக்காம அந்த ரஞ்சனியை நம்ம நெருங்கவே முடியாது. ஆதியை வச்சே நம்ம முதல் காயை நகர்த்துவோம். கட்டியாடா பிடிக்கிறீங்க. இப்ப ஆதியை வந்து எட்டி உதைக்க வைக்கிறேன் பாருங்க. சொல்லுங்க டேட். ரஞ்சனி ஆபீஸ்ல இருக்காளா? ஏன் டேட்? ஒருவேளை டேடிக்கு அவன் மேல சாஃப்ட் கார்னர் வந்திருக்குமோ? அவ இங்க இல்லைன்னு சொல்லிடுவோம். அதான் சேஃப். ஆதி? டேட். என்ன? அவளை பத்தி எதுக்கு டேட் பேசிக்கிட்டு? நான் சொன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் ஆகும். காரணமா தான் கேக்குறேன், நீ உண்மையை சொல்லு. அவ எங்க டேட் ஆபீஸ்க்கு வரா? ஆபீஸ் போற மாதிரி மம்மியை ஏமாத்திட்டு எப்போ அவங்க கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கா. நம்ம குடும்பத்துக்கே அவமான சின்னம் அவ. உங்க அம்மாக்கு தான் புரிய மாட்டேங்குது. மம்மி பாவம் டேட். சரி, ரஞ்சனி எங்க இருந்தாலும் உடனே ஆபீஸ்க்கு வர சொல்லு. முக்கியமான சில முடிவுகள் எடுக்கணும். உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. நான் ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கேன். ஓகே டேட். சிவாய.